உத்தரப்பிரதேசத்தில் ரயில்வே தண்டவாளத்திலிருந்து எல்பிஜி சிலிண்டர் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவசர கால பிரேக்கை பயன்படுத்தி ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ரயில்களை கவிழ்க்க நடைபெறும் சம்பவங்களின் பின்னணி என்ன? வருடத்திற்கு 2 அல்லது 3 ரயில் தடம் புரளும் சம்பவங்கள் அரங்கேறுவதும் அதில் பலர் உயிரிழப்பதும் நாட்டில் சர்வசாதாரணமாக நிகழும் ஒரு வருடாந்திர நிகழ்வாக மாறிவிட்டது. உலகின் மிகப்பெரிய ரயில்வே துறையை கையில் வைத்திருக்கும் இந்திய அரசு அதன் பாதுகாப்பில் பல்வேறு குறைபாடுகளுடனேயே செயல்பட்டு வருவதாக பல தரப்பு குற்றச்சாட்டுக்கள் உள்ளன. பாதுகாப்பு குறைபாடுகளையே சமாளிக்க முடியாமல் திணறி வரக்கூடிய நிலையில் தற்போது ரயிலை கவிழ்க்கும் சதி வேலைகளையும் எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் நிகழும் சம்பவங்கள் அம்மாநில ரயில்வே ஊழியர்களை பெரும் இன்னலுக்கு ஆளாக்கி வருகிறது. ரயில்வே தண்டவாளங்களில் இருந்து எல்பிஜி சிலிண்டர்கள், சைக்கிள்கள், இரும்பு கம்பிகள், சிமெண்ட் கற்கள் என ரயிலை கவிழ்க்கும் சதி வேலைகள் ஏராளமாக அரங்கேறி வருகின்றன. ரயில்வே அதிகாரிகளும் இந்த சதி வேலைகளை தவிர்க்க முடியாமல் திணறி வருகிறார்கள். அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரிலிருந்து பிரயாக்ராஜ் நோக்கி சென்ற சரக்கு ரயில் ஒன்று விபத்திலிருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பியுள்ளது. ரயில் சென்று கொண்டிருக்கும் போது தண்டவாளத்தில் ஏதோ சிவப்பு நிறத்தில் இருப்பதை பார்த்த ரயிலின் லோகோ பைலட் உடனடியாக செயல்பட்டு அவசர கால பிரேக்கை அழுத்தி ரயிலை நிறுத்தியுள்ளார். இறங்கி வந்து பார்த்தபோது தண்டவாளத்தில் சுமார் 5 கிலோ எடை உள்ள கேஸ் சிலிண்டர் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக பிரேக் போட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆதாரங்களை சேகரித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற சம்பவம் நடப்பது ஒன்றும் புதிதல்ல. கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி கான்பூர் காஸ்கஞ்ச் வழித்தடத்தில் பயணித்த காலிந்தி எக்ஸ்பிரஸ் தண்டவாளத்தில் மர்ம நபர்கள் வைத்து சென்ற கேஸ் சிலிண்டர் மீது ரயில் மோதியது. சத்தம் கேட்டு ரயில் ஓட்டுநர் வண்டியை நிறுத்தி பெரும் விபத்தை தவிர்த்தார். இதேபோல் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் பாரான் மாவட்டத்தில் ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது சரக்கு ரயில் மோதியது. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாடு முழுவதும் ரயில்களை தடம் புரளச் செய்ய 18 முயற்சிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. செப்டம்பர் மாதத்தில் மட்டும் இது 4வது சம்பவமாக கூறப்படுகிறது.